ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 செம்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த நூடுல்ஸை வந்து அதில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் ஆயில் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் மிக்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. அதை லைட்டாக நார்மல் வாட்டரில் ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது உடையாமல் அப்படியே இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது குயிக்காக வேகிறது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், சின்ன சைஸ் கேரட் 2, ஒரு குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம காய்கறிகள்லாம் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் கூட கொடுப்பாங்கள்ல ஒரு மசாலா தூள், அது வந்து ஒரு 2 பேக்கெட்டு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா உடஞ்சிராமல் கிண்டணும். கிண்டிட்டு ஃபைனலாக முட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.